இன்று இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 40, கல்வி, குறள் எண் 397. ஒரு மனிதனுக்கு கல்வி இன்றியமையாதது, அதில் எத்தகைய மாற்றமும் கிடையாது. அதனால்தான் தெய்வப்புலவர் பொருட்பாவிலே 39வது அதிகாரத்தை இறைமாட்சியாக வைத்து 40வது அதிகாரத்தை கல்வியாக படைத்துள்ளார். எவ்வளவு அற்புதமாக அவர் செய்துள்ள நடவடிக்கை! 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் கல்வியினுடைய அருமையை எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்க. இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நான் அடிக்கடி சொன்னது தான், அதே இதாக இருக்கும். அதாவது, யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாங்குணையும் கல்லாதவாறு. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், கற்றவருக்கு தன் நாடும் ஊருமே அல்லாமல் எந்த ஊரும் நாடும் தன்னுடைய ஊராகும் என்கிறார். தன்னுடைய ஊராகும் நாடாகும் என்கிறார். அப்படி இருக்க ஒருவன் தான் இறக்கும் அளவும் கல்லாமல் காலம் கழிப்பது என்ன நினைத்தோ என்கிறார். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. நானே முதல்ல 50 வருடங்களுக்கு 60 வருடங்களுக்கு முன்னாடிங்க ஒரு திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் முதல்ல இப்போ யூகேஜி எல்கேஜி படிக்கிறாங்கல்ல, அது மாதிரி அதில் ஒன்றும் நான் கற்றுக்கிட்டது பூரா என்னுடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் மூலமாகத்தான். அந்தளவுக்கு அப்போவே அப்படி இருந்துச்சுன்னா பெண்களை படிக்க வேண்டாம் என்று என்னுடைய சகோதரியும் என்னுடைய அம்மாவுமே பள்ளிக்கூடத்தில், எங்கள் சகோதரியாவது 2வது வரையும் படித்தாங்க. என்னுடைய அம்மா ஒன்றுமே பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலை. அந்த அளவுக்கு இருந்த காலம் போய் இவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே படித்திருக்கிறார், கல்வி கற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, கவிநயத்தோடு கற்றிருக்கிறார். அந்த இசையோடு, கவிநயம் இருக்குல்ல, அதையோடு படித்து எழுதியிருக்கிறார் 1.25 பாட்டில். அதனால தான் இங்கே உலகம் பூரா அவரை போற்றுகிறார்கள். உலகத்திலே எல்லா பெரும்பாலான மொழிகளில் 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் இதுதான். கற்றவனுக்கு தன்னாடும் ஊரே அல்லாமல் எந்த ஊரும் நாடும் தன்னுடைய ஊராகும் நாடாகும். அப்படி இருக்க ஒருவன் தான் இறக்குமளவும் கல்லாமல் காலம் கழிப்பது என்ன நினைத்தோ என்கிறார். இதற்கு உதாரணமும் சொல்கிறேன். உதாரணத்திற்கு, நான் சேர்ந்திருக்கக்கூடிய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் செயலாளர், தமிழ் பேராசிரியர், கலைமாமணி, இலக்கியவேல், கலைஞருக்கு தமிழ்வேல் பட்டம். இவருக்கு எங்கள் நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவருக்கு இலக்கியவேல் பட்டம். இந்தளவுக்கு பன்முக திறமை வாய்ந்த, இதை விட திரைப்படத்துறையிலும் புகழ் பெற்றிருக்கிறார். திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார், நாடகத்திலும் நடித்திருக்கிறார், சின்னத்திரையிலும் நடித்து வந்து கொண்டார். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய படம் இருக்குல்ல, ஒரு சின்னத்துறை, அதுலேயும் சன் டிவியில், அதுலேயும் அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அதாவது ஆனந்தியினுடைய தகப்பனாராக. இன்னும் முடியவில்லை அந்த சின்னத்திரை. அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பை பார்க்கையிலேயே நம்மளுக்கு இதாக இருக்கும். பன்முகை திறமை வாழ்ந்தவருங்க. அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், அவர் உண்மையிலேயே தான் கற்ற கல்வியார். அது மட்டுமல்ல, இவர் இங்கே மட்டும் பேசலை. இவர் நம்முடைய தமிழர்கள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இன்னைக்கு தமிழனை எடுத்தால் எங்கே பார்த்தாலும் புலம்பெயர்ந்தவன் தமிழனாகத்தானே இருக்கும். அமெரிக்கா சென்றிருக்கிறாப்புல, லண்டன் சென்றிருக்கிறாப்புல, ஜெர்மனி சென்றிருக்கிறாப்புல. என்னுடைய நண்பர் அன்றைக்கி சொல்கிறேன், நான் பேசுகிறாரு, நான் ஜெர்மனியில் இருக்கேன் பரமசிவம், நல்லா இருக்குது, என் மகளோட மருமைகளோடு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அற்புதம். அவர் பேசையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, அப்படி ஊர்களில் அங்கு எல்லாரும் பூரா வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இந்த தமிழ் சங்கம் அங்கே ஒன்று ஆரம்பித்து நம்ம தமிழ் புலமை வாய்ந்த, அதுவும் குறிப்பாக திருக்குறளை சொல்லக்கூடியவர்களை அவர்கள் அங்கே அழைக்கிறார்கள். அவர்களே அழைத்து அவர்களை பேச வைக்கிறார்கள். இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்முடைய ஐயா மரியாதைக்குரிய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள்
கிட்டத்தட்ட செல்லாத நாடுகள் இல்லை என்று நினைக்கிறேன் எனக்கு. ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் வெளிநாடு தான் போயிட்டுருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்புமிக்க தமிழ், அப்படி சிறப்புமிக்க படிப்பு இருக்க, நீ ஏன் கடைசி வரையும் இறக்கும் வரையும் சாகும் வரையும் கல்லாமல் இருப்பது ஏன் என்று வினவுகிறார், கேள்வி எழுப்புகிறார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கேள்வி எழுப்புகிறார். சிந்திச்சு பாருங்க. அவ்வளவு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு படித்த மனிதன், 2000 ஆண்டுகளுக்கு முன்க. இப்போல்லாம் யாருமே அசையோடு இது எழுதுறதில்ல. அவங்களோட சரி பூரா மரபு கவிதைகள் தான். பாரதியாரே மரபு கவிதைகள் தான் வல்லவர். பாரதிதாசனும் மரபு கவிதைகள் வல்லவர் தான். அதனால் திருவள்ளுவருக்கு இணையான ஒரு புலவர் கிடையாதுங்க. அதனால் தயவு செய்து மாணவ செல்வங்களே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், நிச்சயம் நீங்கள் கல்வியில் முயற்சியுடைய, அதாவது ஆழ்வினை உடைமையை படியுங்கள், அடுத்து கல்வியை படியுங்கள். இந்த குறளை திறந்தோறும் ஒரு குறள் படித்தால் உங்களை அறியாமலே நாம் ஒரு முன்னேற வேண்டும் அந்த அளவுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களிடம் வந்துவிட்டால் நீங்கள் நிச்சயமாக என்ன ஆவேன் என்று நினைக்கிறீர்களோ அது ஆவீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது, உங்களுடைய தாய் தகப்பன் தான் உங்களை படிக்க வைத்தார். அப்போ அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை போய் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்ப முடியுமா? அது நல்லது இல்லைல்ல. அது சில பேர் அப்படி செய்கிறாங்க. அப்படி வேணும்னா நீங்கள் அங்கேயே அழைச்சிட்டு போயிருங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஃபாரின்லாம் அயல்நாடுகள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கேயே அழைச்சிருங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வேறு ஒரு வேலையாட்களை போட்டு அதுக்கு ரூபாய் அனுப்பி உங்கள்கிட்ட செல்வம் நிறையா வருதில்ல. நீங்கள் கற்ற கல்வியினால் செல்வம் அழியாத செல்வங்க. ஏன்னா உழைத்து படித்திருக்கிறீர்கள், உழைச்சிருக்கீங்க, இப்போ உழைக்கிறீங்க. நீ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போனாலும் சரி, கம்ப்யூட்டரில் வேலைக்கு போனாலும் சரி, அந்த கம்ப்யூட்டர் உங்களை வேலை வாங்குவது சர்வசாதாரணம் கிடையாது. அதனால் நீங்கள் நன்றாக படியுங்கள். என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அடைவீர்கள். ஆனால் தாய் தந்தையரை எக்காரணத்தை கொண்டும் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அதையும் அப்புறம் வந்த பிறகு இவர் பேசினார், என்ன எழுதி வச்சுருங்க, இன்றைக்கி டைரியில் கூட எழுதி வச்சுருங்க, இப்படிலாம் ஒருத்தர் பேசினாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதையும் நீங்கள் நினச்சிக்கிறணும், முதியோர் இல்லங்களுக்கு தாய் தகப்பனை அனுப்பக்கூடாது. அந்த எண்ணத்தில் செய்யுங்க. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.